திருக்குறள் ஏராளமான சிறப்புகளை கொண்டது. நாம் குறட்பாக்களை கவனமாக படித்தால் நல்ல கருத்துக்கள் மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் கிடைக்கும். முதல் திருக்குறள் அகரத்தில் தொடங்கும். கடைசி குறளின் கடைசி எழுத்து இன்னில் முடியும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். இதைப்போல வேறு என்னென்ன அபூர்வங்கள் திருக்குறளில் இருக்கின்றன? உங்களில் ஒரு சிலருக்கு உதடு ஒட்டாத திருக்குறள் இருப்பது தெரியும். பொதுவாக பாவரிசை எழுத்துக்களையும் மாவரிசை எழுத்துக்களையும் உச்சரிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டும். இந்த எழுத்துக்கள் இல்லாமல் ஒரு குறள் இருந்தால் அந்த குறளை உச்சரிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டாது. உதாரணமாக 341வது திருக்குறளை எடுத்துக்கொள்வோம். அதாவது யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்ற துறவு அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் குறள் நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான். அதனின் இளன் என்று, அதாவது யார் ஒருவர் குறிப்பிட்ட பொருள் மீது அதிக பற்று வைக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு அந்த பொருளால் தீங்கு ஏதும் நேராது என்பதே இக்குறளின் பொருள். அது மட்டுமல்ல, இன்னும் பல பொருட்கள் அர்த்தங்கள் அதற்கு உள்ளன. வேறு ஒரு பதிவிலே பார்ப்போம். இந்த குறளை உச்சரிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டாது. இந்த குறள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான குறட்பாக்களை உச்சரிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டாது. உதாரணத்துக்கு 1082வது குறளான நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானை கொண்டன்ன துடைத்து. அதாவது நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டு அன்ன துடைத்து. இந்த குறட்பாவும் உதடுகள் ஒட்டாத திருக்குறள்தான். உச்சரிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டாத திருக்குறளை இதழ் அகழ் குறட்பாக்கள் என்றும் சொல்வார்கள். இதழ் அகல் ஒட்டாமல் அகழுவதைத்தான் இப்படி குறிப்பிடுகிறார்கள். சரி, மொத்தம் எத்தனை இதழகல் குறட்பாக்கள் திருக்குறளில் உள்ளன? உங்களுக்கு தெரிந்த குறளை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அல்லது புத்தகம் இருந்தால் புரட்டி பாருங்கள். கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு விடை கீழே சொல்லலாமா? ஆம், 208, 240, 286, 310, 341, 419, 427, 472, 489, 516, 523, 678, 679, 894, 1080, 1082, 1177, 1179, 1211, 1213, 1214, 1236, 1286, 1296, ஆக மொத்தம் 24 குறட்கள் உதடு ஒட்டாத குறட்களாக திருக்குறளில் உள்ளன. அறிவோம். வணக்கம்.